சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த புரட்டாசி மாசத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசிலே இருக்கார். அதுவும் கேது பகவானோட இணைஞ்சு இருக்க போறார். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட விரயஸ்தானமான சிம்ம ராசியில உட்கார்ந்திருப்பார். புரட்டாசி 7ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட ஜென்ம ராசியான கன்னி ராசிக்கு வந்து கேது மற்றும் சூரியனோட இணைஞ்சு புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். புரட்டாசி 24ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் பகவான் உங்களோட 2வது வீடான துலா ராசிக்கு பயிற்சி ஆவார். அடுத்ததா செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். குரு பகவான் மாதத்தோட தொடக்கத்துல யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணுவார். புரட்டாசி 23ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் தன்னோட வக்ர நிலையை அடைஞ்சி வக்ர குருவா ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணுவார். அடுத்ததா சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு 6வது வீடான கும்ப ராசியில வக்ர நிலையில சஞ்சாரம் பண்றார். ராகு பகவான் உங்க ராசிக்கு 7வது வீடான கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சஞ்சாரம் பண்றார். அதே போல சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 2வது வீடான துலா ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். 26ஆம் தேதிக்கு அப்புறமா துலா ராசியில இருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கிரக அமைப்புகளையும் கிரக பயிற்சிகளையும் வச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மந்த நிலைமை முழுமையா விலகி ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேகம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க இறங்கக்கூடிய காரியங்கள்ல மந்த நிலைமை அப்படிங்கிறது இருக்காது, தொய்வு அப்படிங்கிறது இருக்காது. நினைச்ச நேரத்துல அந்த காரியத்தை உங்களால செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாளும் உங்ககிட்ட இருந்துட்டு வந்த சோம்பேறித்தனம் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களை விட்டு முழுமையா விலகிடும் அப்படிங்கறதால நீங்களே முயற்சி எடுத்து ஒரு சில காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, உங்க மேல உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். என்னால முடியும், நான் செஞ்சு முடிப்பேன், இவ்வளவு நாள் நான் வேற மாதிரி இருந்தேன், இனிமே நான் வேற மாதிரி இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஏற்படும். மனசளவுல உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இவ்வளவு நாளும் உங்களோட ஜென்ம ராசியான கன்னி ராசியில கேது பகவான் தனிச்சு இருந்த காரணத்தால உங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். குடும்ப வாழ்க்கையில நாட்டமில்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பார். குடும்ப வாழ்க்கையில வெறுப்பு அப்படிங்கறத ஏற்படுத்தியிருப்பார். குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியா சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கறதையும் கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார். ஆனா இந்த புரட்டாசி மாசத்துல கேதுவோட சூரியன் இணையும் போது டோட்டலா இந்த மாதிரியான பாதிப்புகள், இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாமே முழுமையா உங்களை விட்டு விலகும். குடும்பத்து மேலையும் குழந்தைகள் மேலையும் இனம் புரியாத ஒரு நேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். நீங்க செஞ்ச தவறுகளை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு காலமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். அதே நேரம் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நல்ல விதமான ஆதரவும் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இது மூலமா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சூரிய பகவான் கன்னி ராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா விரைய செலவுகள் அப்படிங்கறத ஏற்படுத்துவார். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலாக்கள் போறது, குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகள் அப்படின்னு ஒரு சில விரைய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இது கூடவே உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த புரட்டாசி மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்தாலும் உடனடியா மருத்துவரை சந்திச்சு சிகிச்சைகளை எடுத்துக்க மறக்காதீங்க. அதே போல இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும்.
பெரிய அளவிலான ஆபத்துக்கள் வராது அப்படின்னாலும் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன விபத்துக்களை நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதால முழுக்க முழுக்க கவனத்தோட வாகனத்தை ஓட்டணும். எந்த ஒரு சூழல்லையும் வண்டி ஓட்டும் போது மட்டும் கவனக்குறைவா இருக்காதீங்க. அதுலயும் முக்கியமா ஒரு சில கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வண்டியை விட்டு இறங்குற வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கறதால அந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள், விபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வாகனங்களை கவனமா ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் கவனக்குறைவா இருக்காதீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். இன்னும் சொல்ல போனா உங்களோட குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட சொந்த ராசியான துலா ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய பெரிய பெரிய கருத்து வேறுபாடுகள் கூட இந்த புரட்டாசி மாசத்துல முழுமையா விலகும். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். தினம் தினம் சண்டை, தினம் தினம் மனவேதனை, தினம் தினம் வெறுப்பு அப்படின்னு இருந்த உங்களோட குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விரையாதிபதியான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சமயம் உங்களோட தனாதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவும் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால பண தட்டுப்பாடு ஏற்படும், பண நெருக்கடி ஏற்படும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க பயப்படவே வேண்டாம். பணம் உங்க கைகள்ல தாராளமா புழங்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. ஒரு சில கன்னிராசிக்காரங்க கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களோட அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாசத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில இருக்கிறதால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல தொழில் ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் தொழில ஒரு மாதிரியான மந்த நிலைமை, ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாசத்துல ஆஞ்சநேய பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மரியாதை, மதிப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட மேல் அதிகாரிகள் உங்களை மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட திறமைக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. முக்கியமா வேலை செய்யற இடத்துல உங்களோட ஜூனியருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட 10 வருஷம் 12 வருஷம் சீனியரா இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்காது. நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களோட அந்த உழைப்பு எல்லாமே மறக்கப்படும். உங்களோட உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமோ மரியாதையோ கட்டாயமா கிடைக்காது. அதே நேரம் மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா, வேற வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை மாற்றத்துக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இந்த புரட்டாசி மாசத்துல இல்ல. அப்படிங்கறதால இருக்கிற வேலையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான வருமானம் கிடைக்குது அப்படின்னா அந்த வேலையை காப்பாத்திக்கவும் முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.